சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறத உங்களுக்கு சொன்னாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சளைத்தரல இந்த உடம்பும் பத்திரிக்கை யாருங்க? நீங்களா எழுதிக்கிறீங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க தாங்க. 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? ஏங்க நீங்கள் இன்னும் அந்த ராஜ்யசபாவே அறிவிக்கலை, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே இப்படியே அதான் சொல்கிறேன். நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும், அதுக்கு நான் தான் கிடைச்சினாப்பா சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இப்படி பரபரப்பான செய்தி வரணும், அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிலிருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க, எல்லாம் கற்பனையான கேள்விங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் அது அவரும் அணுகல, நாங்களும் அது மாதிரி கேட்கல. சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையறதுக்கான வாய்ப்பு. அதாவது நான் சொல்கிறேன்னு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையாக இருக்கிறோம், அப்போ எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே, 7 கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானே, ஒரே கட்சி ஆகிடலாமே, திமுக ஒன்றா இருந்துடலாமே, மற்றெல்லாம் எது கட்சி இருப்பானே. மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைச்சதல்ல. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்ல. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது, எங்கே பார்த்தாலும் கொலை பாலியல் வன்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா? விலைவாசி உயரை பற்றி பேசுகிறாங்களா? பல்வேறு தரப்பில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.